Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Allahumma salli ala Sayyidina Muhammadin Ma'adin al-Judi wal Karam wa Mabba al-Ilmi wal Hulmi wal Hukm wa Barik wa sallim alayhi. முஸ்லிமா நாங்க வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் 4 விஷயங்கள்ல பங்கு பத்து 4 விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தே ஆகணும். ஒன்னாவது அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க எல்லாம் எத்தனையோ ஜாதி இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து கடைசியாக வந்து சேருவது தௌஹீத். அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தி அவன் சிபத்துகள், அவன் பெயர்கள், அவன் வர்ணிப்புகள், இந்த அவன் செயல்கள் எல்லாத்திலையும் அல்லாஹ் தனித்தவன் என்று அல்லாஹ்வை தௌஹீதாக்குது தான் அல்லாஹ்வோட விஷயத்துல நாங்க செய்யக்கூடிய கடைசியானதும் பெரியதும் இந்த மார்க்கத்துடைய பவுண்டேஷனும் அதுதான் அல்லாஹ்வோட விஷயத்துல தௌஹீத். அடுத்து ரசூலோட விஷயம். ரசூலோட விஷயத்துல எவ்வளவு ஜாதி இருக்கு, செலவாத்து செல்லுது, வேற மௌலிதில் ஓதுது, பைத்திய படிச்சு அவங்கள புகழ்ந்து பாடுது, அவங்க சின்னத்தை கேட்குது, அவங்க சின்ன ஹதீஸை பார்க்கு, இப்படி நிறையச்சு. ஆனா எல்லாம் சேர்ந்து கடைசிக்கு ஒன்று எல்லாத்தையும் பெரிய முஹப்பத்து. ரசூலோட முஹப்பத்து இல்லாம, உண்மையான முஹப்பத்து இல்லாம என்ன அவங்கள புகழ்ந்தாலும் என்ன அமல்கள் செஞ்சாலும் ரசூல்ல கொண்டு வந்த அந்த சட்டங்களை பின்பற்றினாலும் வேலில்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ரசூலுல்லாவோட முஹப்பத்து இல்லாட்டி அப்ப அல்லாஹ்வோட விஷயத்துல தௌஹீது, ரசூலோட விஷயத்துல முஹப்பத்து. மூணாவது அமல் விஷயம். இப்ப நாங்க எல்லாரும் அமல் செய்ய உங்களை எல்லாருக்கும் தெரியும். கல்வி தேடுவது அமல், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று அமல், தான தர்மம், அது இது மற்ற ஹஜ்ஜி போர், உம்ரா போர், இப்படி எல்லாம் அமல். இந்த அமல் எல்லாம் நாங்க எல்லாம் செய்த, ஆனா இந்த அமல் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியால தான் அல்லாஹ்ட்டே போகணும். என்ன? இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றது அல்லாஹ்வுக்காகத்தான், மனிதருக்காகவோ இல்லாட்டி ஆசைக்காகவோ இல்லாட்டி வேறு துணியா விஷயம் வாழ்ந்த வாசிகளுக்காக வேண்டி எல்லாம் தனி அல்லாஹ்வுக்காக வேண்டி தான், தாருக்கு பயந்தும் அல்ல என்று அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் நாங்க அமல் செஞ்சா தான் அந்த இஹ்லாஸ் வார. அந்த இஹ்லாஸால தான் அல்லாஹ் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளுது. அப்ப எங்கட அமல் எல்லாத்திலையும் சாரம் இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தது மனிதர்கள் விஷயத்துல இப்ப நாங்க எல்லாரும் எல்லா மனுஷரோட நாங்க புழங்கு, அவரோட புழங்கு, இவரோட புழங்கு, கொடுக்கல் வாங்கல் செய்து, எத்தனை பிசினஸ் செய்து, போக்குவரத்து எத்தனை ஜாதி ஈச்சி, இது எல்லாத்திலையும் எல்லாம் சேர்ந்து நாங்க அந்த அத்தனையும் சேர்ந்து 2 விஷயம் அதுல சம்பந்தப்படணும். அந்த 2ம் இருந்தா தான் நாங்க அதுல சரியா அந்த இடத்துல தப்பேண்டிய எஞ்சும் 2ம். ஒன்று நீதம், அன்பு. மனிதர்கள் எல்லா இடத்துலயும் நாங்க அன்பு பாராட்டணும், அன்பாயிருச்சோணும். அடுத்து நீதம் செலுத்தணும். நீதம் இல்லாட்டி நீதம் வந்து மிச்சம் பயங்கரமான விஷயம். நாங்க எந்த நேரம் நீதமாவே பார்க்கணும். எல்லா எண்ணத்தை நாங்க செஞ்சாலும் 2 பேருக்கு இடையில நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கின்றாலும் இல்லாட்டி எந்த விஷயம் செய்தாலும் நீதம் இருச்சோன்னு பார்க்கணும். அப்ப மனுஷர்களோட விஷயத்துல, மனிதர்கள் உலக மக்கள் விஷயத்துல நீதம் இருக்கணும், அமல்கள் விஷயத்துல இஹ்லாசிச்சோணும், ரசூலோட விஷயத்துல முஹப்பத்திச்சோணும், அல்லாஹ்வோட விஷயத்துல தௌஹீத் இச்சோணும். வாஹிது வனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.